உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடும் என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார் உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா வழி திறக்கோ அதிசயம் நடந்திடுமே செங்கடலோ பிளந்தே வழி விடுமே 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 செங்கடலோ அதிசயம் நடந்திடுமே செங்கடலோ விடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்து போகவே எல்லாம் எங்கே மறந்திடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்து போகவே எல்லாம் எங்கே மறந்திடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்து போகவே எல்லாம் எங்கே மறந்திடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே எல்லாம் எங்கே மறந்திடுமே உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா உன்னை அதிசயம் காண செய்வே நீ இயேசுவே நாமத்தில் அற்புதம் நடக்கட்டப்பா அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலோ பிளந்தே வழி விடுமே வழி திறக்கும் அதிசயம் இயேசுவே நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கணப்பா வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலோ பிளந்தே வழி விடுமே வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலோ பிளந்தே வழி விடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே ஜலலாம் எங்கே மறைந்திடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே ஜலலாம் எங்கே மறைந்திடுமே உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா உன்னை அதிசயம் என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவே
என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். 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 என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற இயேசுவே நாமத்தில் ஆண்டவர் நீ பண்ண வாக்குத்தத்தம் நிறைவேறட்டப்பா. நீ பண்ண வாக்குத்தத்தம் நிறைவேறட்டப்பா. அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்ற வாக்குத்தத்தம், நீ அற்புதங்களை காண பண்ணுவேன்னு செய்யற வாக்குத்தத்தம், நீ எங்களுக்கு செஞ்ச வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த காலை வெள்ள இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நிறைவேற்றுவீராக ஆண்டவர், நிறைவேற்றுவீராக ஆண்டவர், நிறைவேற்றுவீராக ஆண்டவர். நீ செய்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர், நீ பண்ண வாக்குத்தத்தம் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இயேசுவே நாம் இந்த முதல் நாளிலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த முதல் நாளிலே ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அதை நிறைவேற்ற தேவன் வந்திருக்கிறீர் ஆண்டவர். அதை நிறைவேற்ற தேவன் வந்திருக்கிறீர் ஆண்டவர். அதை நிறைவேற்ற தேவன் வந்திருக்கிறீர் ஆண்டவர். காலை வெள்ள ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாள் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி தேவன் எங்க இருக்கிற இடத்துக்கு, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர், உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த அதிகாலை வேளையில நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களை தேடி வந்து ஆண்டவரே, எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி, எங்களுக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றும்படி, எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவர், கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவர், கடந்து வந்திருக்கிற ஆண்டவர், வந்திருக்கிற தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்கப்பா. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டப்பா. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டப்பா. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டப்பா. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை சபையாக்குவேன் சொன்னீங்களப்பா. கரடப்பட சமமாக்குவேன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறட்டையா. அந்த வார்த்தை நிறைவேறட்டையா. நான் உனக்கு முன்னே போய் பெண்களை கதவை உடைப்பேன், இரும்பு தாப்பாலே முறிப்பேன், அந்த பொக்கிஷத்தை கொடுப்பேன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறட்ட ஆண்டவர், நிறைவேறட்ட ஆண்டவர். இதுவரைக்கும் செய்த வாக்குத்தத்தங்கள், இதுவரைக்கும் செய்த வாக்குத்தத்தங்கள், இதுவரைக்கும் செய்த வாக்குத்தத்தம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போன்ற வாக்குத்தத்தம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவது உன்னை கைவிட சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பது இல்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பது வாக்குத்தத்தம் ஆண்டவர். நீர் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறும் ஆண்டவர். எங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவர். இந்த காலை வேளை இந்த முதல் நாள்ல கர்த்தர் இறங்கி வந்து எங்க இருக்கிற இடத்துல இறங்கி வந்து நீமா கத்த டட ரக தட அல்ம ரக மன ஷப தட ரக தட இவள் அற மன கப தட அந்த வார்த்தைகள் எல்லாம், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவீராக, கர்த்தர் நிறைவேற்றுவீராக, கர்த்தர் நிறைவேற்றுவீராக, கர்த்தர் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் நீரே இதை செய்வீராக, நீரே இதை செய்வீராக. கர்த்தருடைய கரமதை செய்யட்டும், கர்த்தருடைய கரமதை செய்யட்டும், தேவ கரமதை செய்யட்டும். நீமா கத டட ரக மன அல்ம ரக மன ஷப தட ரக தட இவள் அற மன கப தேவ கரமதை செய்யட்டும். கர்த்தருடைய கரமதை செய்யட்டும், கர்த்தருடைய கரமதை செய்யட்டும், கர்த்தருடைய கரமதை செய்யட்டும், தேவ கரமதை செய்யட்டும். இந்த காலை வேளை இந்த முதல் நாள் இந்த அதிகாலை வேளை கர்த்தருடைய கிரிய ஆண்டவரே, கர்த்தருடைய கிரிய ஆண்டவரே, கர்த்தருடைய கிரிய ஆண்டவரே. செங்கடலை பழுதது நீர் அல்லவா, யோர்தானை பின்னாடியே வச்சது நீர் அல்லவா, எகிப்தை பார்வோனை கவிழ்த்து போட்டது நீர் அல்லவா. தகப்பனே, தகப்பனே அன்றைய கிரிய செய்த தேவன் இந்த காலை வேளை கர்த்தர் கிரிய செய்வீராக. இந்த முதல் நாள் உம்முடைய கிரிய தொடங்கட்ட ஆண்டவரே, உம்முடைய கிரிய தொடங்கட்ட ஆண்டவரே. இந்த முதல் நாளிலேயே உம்முடைய கிரிய தொடங்கட்ட ஆண்டவரே, உங்க கிரிய தொடங்கட்ட ஆண்டவரே. உங்க கரத்தை நீட்டி உம்முடைய கண்களை திறந்து உம்முடைய கிரிய தொடங்குங்கப்பா, உம்முடைய கிரிய தொடங்குங்கப்பா. வெங்கல கதவை உடைங்கப்பா, இரும்பு தாப்பால முறைங்கப்பா, அந்த பொக்கிஷங்கள் கொடுங்கப்பா. இந்த காலை வேளை இந்த மாதத்தின் முதல் நாள் உம்முடைய கிரிய தொடங்கட்டும், உம்முடைய கிரிய தொடங்கட்டும், உம்முடைய கிரிய தொடங்கட்டும். நீரே கிரிய செய்ய விரும்புகிறேன், நீரே கிரிய செய்ய விரும்புகிறேன்.
ஒரு மனிதன் கிரியை செய்ய அல்ல, ஒரு மனிதனை கொண்டு அல்ல, ஒரு மனுஷனை கொண்டு அல்ல. நீரே கிரியை செய்ய விரும்புகிறேன், நீரே கிரியை செய்ய விரும்புகிறேன். கர்த்தரே கிரியை செய்ய விரும்புகிறார், கர்த்தரே கிரியை செய்ய விரும்புகிறார். ஒரு மனுஷனை கொண்டு அல்ல, ஒரு மனிதனை கொண்டு அல்ல, ஒரு மனுஷனை கொண்டு அல்ல, ஒரு ஊழியரை கொண்டு அல்ல. தேவனே இறங்கி உன் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். இந்த மாதத்துல இந்த முதல் நாள்ல கர்த்தருடைய கிரியை வெளிப்படும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். கர்த்தருடைய கரத்தின் கிரியை, கர்த்தருடைய கரத்தின் கிரியை அந்நிய ஜனங்கள் காண்பார்கள். கர்த்தருடைய கரத்தின் கிரியை, ஆண்டவருடைய கரத்தின் கிரியை மற்ற ஜனங்கள் காண அளவுக்கு கர்த்தருடைய கிரியை வெளிப்படும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். அவரே கிரியை செய்ய விரும்புகிறார், அவரே கிரியை செய்ய விரும்புகிறார், அவரே கிரியை நடப்பிக்க விரும்புகிறார், அவரே கிரியை நடப்பிக்க விரும்புகிறார், அவரே கிரியை நடப்பிக்க விரும்புகிறார். ரிபா கதா டடா ரக டடா அல்மா ரக மன ஷம நதா டடா ரிபா டடா ரிமா லர மன கம நதோடா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் கர்த்தருடைய கிரியை இந்த மாதத்தின் முதல் நாள் இன்னைக்கு துவங்கட்ட ஆண்டவர், இன்னைக்கு துவங்கட்ட ஆண்டவர், இந்த காலை வேளையில துவங்கட்ட ஆண்டவர். உம்முடைய கரத்தின் கிரியை நாங்க பார்க்க விரும்புறோம், உம்முடைய கரத்தின் கிரியை நாங்க பார்க்க விரும்புறோம், உம்முடைய கரத்தின் கிரியை பார்க்க விரும்புறோம். நீரே கிரியை செய்ய விரும்புறேன், நீரே கிரியை செய்ய விரும்புறேன், நீரே கிரியை செய்ய விரும்புறேன். இந்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் நீரே கிரியை செய்ய விரும்புறேன், நீரே கிரியை செய்ய விரும்புறேன். உம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்படுவதா, உம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்படுவதா, உம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்படுவதா. அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய கண்களை காணத்தக்கதால, எங்களுடைய கண்களை காணத்தக்கதால உம்முடைய கரத்தின் கிரியை, உம்முடைய கரத்தின் கிரியை. ரிபா கதா டடா ரகா அல்மா ரக மன ஷம நதா டடா ரிபா லர மன கபா டடா. உம்முடைய கரத்தின் கிரியை, உம்முடைய கரத்தினுடைய கிரியை வெளிப்படணும், உம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்படட்டும், உம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்படட்டும். கர்த்தர் யுத்தம் செய்ய துவைக்கிறக்கு, கர்த்தர் யுத்தம் செய்ய துவைக்கிறக்கு. நாங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சுட்டு நாங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு, நாங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆண்டவரே ரிபா கதா டடா ரகம அல்மா ரக மன ஷம நதா டடா ரபா டடா ரிபா லர மன கம நதா டடா. இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த முதல் நாளிலே, இந்த முதல் நாளிலே, இந்த முதல் நாள் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். கர்த்தர் கிரியை செய்ய துவங்கிட்டான், கர்த்தர் கிரியை செய்ய துவங்கிட்டான், கர்த்தர் கிரியை நடப்பிக்க துவங்கிட்டான். ரிபா கபா டடா ரக டடா அல்மா ரக மன ஷம நதா டடா ரக டடா ரிபா லர மன கபா டடா ரக டடா. கர்த்தர் இறங்கி வந்திருக்கு, கர்த்தர் இறங்கி வந்திருக்கு. நீ கிரியை செய்வதற்காக, நீ கிரியை செய்வதற்காகவே எங்க வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கிறதற்காக, எங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்காக எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கு, எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கு, எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கு. ரிபா கபா டடா ரக டடா ரிபா லர மன கபா டடா. எல்லா தடைகள் விலகல், எல்லா தடைகள் விலகல். வழி திறக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும். கடந்த மாதங்கள்ல, கடந்த நாட்கள்ல சத்துருவை அடைச்ச வழி, சத்துருவை அடைச்ச வழி, மனுஷன் அடைச்ச வழி இயேசுவின் நாமத்தால் எங்களை நாளை அடைத்துக் கொண்ட வழிகள் இந்த காலை வேளை கர்த்தர் திறப்பீராக, கர்த்தர் திறப்பீராக, கர்த்தர் திறப்பீராக. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவது, வழி திறக்கட்டும் ஆண்டவர், வழி திறக்கட்டும் ஆண்டவர். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும். செங்கடலை பிளந்த தேவா, செங்கடலை பிளந்த தேவா, செங்கடலை பிளந்த தேவா. எங்கள் வாழ வழி வைத்த தேவா, வாழ வழி எடுத்த தேவா, வாழ வைப்பதற்கு வழி திறந்த தேவா. எங்க வாழ வழி திறங்கப்பா, நாங்க வாழ வழி திறங்கப்பா, நாங்க வாழ வழி திறங்க. எதிரி கைது தப்பிக்க வழி திறங்க, எதிரி கைது தப்பிக்க வழி திறங்க, எதிரிகள் தப்பிக்க வழி திறங்க. வருகிற ஆபத்திலிருந்து தப்பிக்க வழி திறங்க, வருகிற பெரிய ஆபத்திலிருந்து, வருகிற பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவரே வாழ வழி திறங்க, வழி திறங்க, வழி திறங்க, வழி திறங்க. இப்ப கதா டடா ரக டடா அல்மா ரக மன ஷப டடா. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து இந்த காலை வேளை கர்த்தர் வழி திறக்கிறார், கர்த்தர் வழி திறக்கிறார். உனக்கு கரை சேர்க்கபடி, உனக்கு கரை சேர்க்கபடி. ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய ஆபத்தில், ஒரு பெரிய ஆபத்தில், ஒரு பெரிய ஆபத்தில் நீ கரை சேர, நீ வழி திற, நீ வாழ்வதற்காக உனக்கு கரை சேர்க்க கர்த்தர் வாசல் திறக்க, கர்த்தர் வாசல் திறக்க, கர்த்தர் வாசல் திறக்க. பார்வோன் கையில வந்த அந்த பெரிய ஆபத்து இஸ்ரவேல் வராதபடி கர்த்தர் வாசல திறந்தான், கர்த்தர் வாசல திறந்தான், கர்த்தர் வாசல திறந்தான். உனக்கு வழி திறக்க, உனக்கு வழி திறக்க. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படு, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படு, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படு, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படு, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படு. நீவா கபா தட ரக தட அல்மா ரக மன ஷபா தட. கர்த்தரே செய்றா, கர்த்தரே செய்றா. அடைக்கப்பட்ட வாசல் இந்த கால வேளை ஏ மாகா தடரா அல்மா ரக தட நீவா பா தடரா. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவ, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட. ஒரு பெரிய ஆபத்து கர்த்தர் தீர்க்கமா
சொல்றான், கர்த்தர் தீர்க்கமா சொல்றான், ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சு வழிவிட, நீ தப்பிச்சு வாழ, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சு வாழ கர்த்தர் வாசலை திறக்க, கர்த்தர் வாசலை திறக்க. ஒரு சாதாரண ஆபத்து அல்ல, ஒரு பெரிய ஆபத்துல, ஒரு பெரிய அழிவில் கர்த்தரோட மீட்க, கர்த்தரோட வாழ வழிவ கர்த்தர் வாசலை திறக்க, கர்த்தர் வாசலை திறக்க. அன்னைக்கு செங்கடல கர்த்தர் வழி திறந்து இஸ்ரவேல் ஜனங்க வாழ வழி பண்ணின தேவன், வழி பண்ணின தேவன். அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அந்த ஆபத்தை அணுகா, அந்த அழிவை அணுகா. ரீபா கபா தட ரக தட, ரீபா நர மட சபா தட ரக தட, ரீமா நர மட கபா தட, ரீபா நர மட. அப்படிப்பட்ட எங்களை துரத்தி கொண்டு வருகிற, எங்களை துரத்தி கொண்டு வருகிற அத்தனை வல்லமைய இன்னைக்கு அழிக்கப்படணும், இன்னைக்கு அழிக்கப்பட்டு அவைகள் வருகிற ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து கர்த்தர் வாசலை திறந்து கர்த்தர் எங்களை கரை சேரும், கர்த்தர் எங்களை கரை சேரும். அப்படிப்பட்ட ஆபத்து எங்களுக்கு வராதபடி, எங்க பிள்ளைகளுக்கு வரா, எங்க குடும்பத்துக்கு வரா, எங்க பொருளாதாரங்களுக்கு வரா, எங்க குடும்பங்களுக்கு வரா, எங்க சபையாருக்கு வராது, தேவ ஜனங்களுக்கு வராது. கர்த்தர் அவைகள் ஒரு பெரிய விடுதலை தரும்படிக்காக அடைக்கப்பட்ட வாசலை திறந்து, அடைக்கப்பட்ட வாசலை திறந்து Riba kaba dada raka, riba lara mane shama nanda dada, riba kama nanda dada raka da, riba baba duda raka da, alma raba da shama dada raka da, riba lara mane kaba dada raka da. ஏசபி நாமத்தா, ஏசபி நாமத்தா, ஏசபி நாமத்தா. ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய ஆபத்து கர்த்தர் திரும்ப திரும்ப உணர்த்துறா, கர்த்தர் திரும்ப திரும்ப உணர்த்துறா. ஒரு பெரிய ஆபத்து உனக்கு வராதபடி கர்த்தர் காலை வேளை இந்த முதல் நாள்ல கர்த்தர் வாசலை திறக்கிறா, கர்த்தர் வாசலை திறக்கிறா. ஒரு பெரிய ஆபத்து உனக்கு வரா, ஒரு பெரிய ஆபத்து உனக்கு வரா. கர்த்தர் வாசல் திறக்க, உனக்கு வராதபடி தடுக்க, அது வராதபடி தடுக்க. உனக்கு வரண்டாம உனக்கு வருகிற அழிவை அவன் மேல திரும்ப, உனக்கு வருகிற அழிவை அழிக்க நினைக்கிறவன் அழிக்கிறோம், அழிக்க நினைக்கிறவனை அழிக்கிறோம், உன்னை அழிக்க நினைக்கிறவனை கர்த்தரை அழிக்கிறோம், உன்னை அழிக்க நினைக்கிற கர்த்தரை அழிக்கிறோம், உன்னை அழிக்க நினைக்கிறவன், உன்னை அழிக்க நினைக்கிறவன் கர்த்தரை அழிக்கிறோம், கர்த்தரை அழிக்கிறோம், கர்த்தரை அழிக்கிறோம். உன்னை அழிக்க நினைக்க, உன்னை அழிக்க நினைக்க. நீ மகத தட ரக தட, அல்மா ரக தட ரக தட, நீ வளர மன சப தட. உன்னை அழிக்க நினைக்கிற சத்துரு, உன்னை அழிக்க நினைக்கிற வல்லமை இந்த காலை வேலை அழிக்கப்படு, இந்த காலை வேலை அழிக்கப்படு, இந்த காலை வேலை அழிக்கப்படு. நீமா கதடா அல்மா ரக தட, நீமா தட ரக தட, அல்மா ரப சப தட, நீமா தட. ஒரு அக்கறை, ஒரு அக்கறை, ஒரு அக்கறை. இந்த காலை வேலை, இந்த காலை வேலை எங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவை அழிக்க, எங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவை அழிச்சு போறோம். கர்த்தரே செய்யும், கர்த்தரே செய்யும், கர்த்தரே செய்யும். ஈ பாகா தட அல்மா ரஷா பாதட, ஈ பாதட ரகத அல்மா ரகதுடரா. இயேசுவி நாமத்தா, இயேசுவி நாமத்தா, இயேசுவி நாமத்தா. இந்த முதல் நாள், இந்த முதல் நாள் எங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவை அழிச்சு போடு, எங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவை அழிச்சு போடு. ஒரு பெரிய ஆபத்தில் வழி திறக்கிறது மாத்திரம் அல்ல, ஒரு பெரிய ஆபத்தில் வழி திறக்கிறது மாத்திரம் அல்ல, அழிக்க நினைக்கிற சத்துருவை அழிக்க, அழிக்க நினைக்கிற சத்துருவை அழிக்க, அழிக்க நினைக்கிற சத்துருவை அழிக்க. உன்னை அழிக்க நினைக்க, உன் குடும்பத்தை அழிக்க நினைக்க, உன் பொருளாதாரத்தை அழிக்க நினைக்க சத்துருவை இந்த காலை வேலை கர்த்தருடைய கரத்தை நீட்டி, தீபா கந்த டட ரகத, கர்த்தருடைய கர, கர்த்தருடைய கர அந்த எதிரியை பற்றி பிடிக்கு, அந்த எதிரியை பற்றி பிடிக்கு. எதிரியை கர்த்தர் கலங்க அடிக்க, எதிரியை கர்த்தர் கலங்க அடிக்க, சத்துருவை தேவன் கலங்க அடிக்க. அழிக்க நினைக்க சத்துரு இந்த காலை வேலை அழிக்கப்படுகிறது, 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 அழிக்கப்படுகிறது. கர்த்தரை செய்யும், கர்த்தரை செய்யும், கர்த்தரை செய்யும், தேவனதை செய்யும், தேவனதை செய்யும். எங்களை அழிக்க நினைக்க சத்துருக்க இந்த காலை வேலை அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. எங்களை அழிக்க நினைக்க அத்தனை வல்லமையும், அத்தனை வல்லமையும் இந்த காலை வேலை பல வாய்ந்த சத்து, பல வாய்ந்த சத்து இந்த காலை வேலை அழிக்கப்படுது, அழிக்கப்படுது, அழிக்கப்படுது. சாதாரண சத்துரு அல்ல, சாதாரண சத்துரு அல்ல, ஒரு பல வாய்ந்த சத்துரு, ஒரு பல வாய்ந்த வல்லமை, ஒரு பல வாய்ந்த வல்ல இந்த காலை வேலை கர்த்தர் அழிச்சு போடுறா, கர்த்தர் அழிச்சு போடுறா, கர்த்தர் அழிச்சு போடுறா. ஒரு பல வாய்ந்த ஆவி, ஒரு பல வாய்ந்த வல்லம், ஒரு பலமிக்க வல்லமை இந்த காலையில கர்த்தர் அழிச்சு போடுறா, அழிச்சு போடுறா, அழிச்சு போடுறா. நீ பாகாதா அல்மா ரகதா, நீ பாடா ரகதா, நீ பாடா ரம சமதடா, அல்மா ரகதா, நீ பாடா ரமன சமதோடி யாந்தா, நீ பாகதா. ஒரு பல வாய்ந்த வல்லம், ஒரு பல வாய்ந்த வல்லம் இந்த காலை வேலை அழிக்கப்படுது, 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 அழிக்கப்படுது. ஒரு பலமுள்ள ஆவி, ஒரு பலமுள்ள வல்லமை, ஒரு பல வாய்ந்த ஆவி அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இந்த முதல் நாள் ஏ மாகாதா, ஏ பாதாடா, ஏ பாதுடா, அல்மா ரகதா, நீ பாடா ரமன சமதோடா, இங்க துடியா, அல்மா ரகதுடியா. அந்த பல வாய்ந்த வல்லம், அந்த பல வாய்ந்த வல்லம் அழிக்கப்படுவதா, அழிக்கப்படுவதா, அழிக்கப்படுவதா. எங்களை அழிக்க நினைக்கிற சாதாரண ஆவி அல்ல, சாதாரண ஆவி அல்ல, அது ஒரு பலமான ஆவி, ஒரு பலமான ஆவி இந்த காலை வேலை கர்த்தர் அழிச்சு போடுறோம்,
riba kaba dada raka dada riba lara mana shaba dada raka dada alma raka doda kara riba lara mana shaba dada dia riba kadoda alma raka dada அந்த பல வாய்ந்த ஆள் கர்த்தர் அழிக்கிறார் கர்த்தர் அழிக்கிறார் கர்த்தர் அழிச்சு போடுறார் கர்த்தர் அழிச்சு போடுறார் கர்த்தர் நிர்மலமாக்கி போடுறார் இந்த வல்லமை இது வரைக்கும் தொடர்ந்த ஆள் இன்னையோட அழிக்கப்படுது இன்னையோட அழிக்கப்படுது உன்னையோட அழிக்கப்படுது இன்னையோட அழிக்கப்படுது இது வரைக்கும் நீங்க கதா டடா ரகா டடா இத்தனை வருஷமா இத்தனை மாதமா போராடி கொண்டிருந்த அத்தனை ஆவி உனக்கு விரோத போராடு உனக்கு விரோத போராடு அத்தனை வல்லவன் இந்த காலை மேல கர்த்தர் அழிச்சு போடுறா கர்த்தர் அழிச்சு போடுறா கர்த்தர் அழிச்சு போடுறா அந்த பலமான ஆள் அந்த பலமான ஆள் அந்த பலமான வல்ல இவன் முறியடிக்கப்படுது இவன் முறியடிக்கப்படுது பல வருஷமா போராடிக்கிட்டு இருக்க பல வருஷமா போராடிக்கிட்டு இருக்க அந்த ஆவியை கத்த அழிக்கிறா அந்த ஆவியை கத்த அழிக்கிறா அந்த வல்லமையை தேவன் அழிக்கிறா அந்த வல்லமையை முறியடிக்கிறா அந்த வல்லமையை கத்தர் முறியடிச்சு போடுறா கமா தடா அல்மா ரக்க மானா கமா தடா ரிமா லண்ட மானா கமா நதா தடா ரிமா கமா நதா தடா ரக்க தடா அல்மா ரக்க மானா ஷமா நதா தடா இயேசுவின் நாமத்தில் 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 அப்படிப்பட்ட அந்த பலமான ஆள் அந்த பலமான ஆள் அந்த பலமான ஆள் இவன் முறியடிக்கப்படுவதா இவன் முறியடிக்கப்படுவதா இவன் முறியடிக்கப்படுவதா இவன் முறியடிக்கப்படுவதா இது வரைக்கும் இத்தனை வருஷமான போராடு இத்தனை வருஷமா போராடின அத்தனை ஆவியம் அத்தனை வல்லமை இவன் அழிக்கப்படுது இவன் அழிக்கப்படுது இவன் அழிக்கப்படுது இவன் கப்ப தட ரக்க தட அல்மா ரக்க மன சம நத தட இவன் நல்ல மன கப்ப தட இவன் கப்ப தட ரக்க தட இயேசுவின் நாமத்தில் அத்தனை வல்லம் ஒரு பலம் வாய்ந்த ஆள் இந்த காலில கத்த அதை முறியடிச்சு போடுறா அதை முறியடிச்சு போடுறா கர்த்தரே தான் செய்றான் கர்த்தருடைய கரம் அந்த பலமான ஆவிக்கு மேல வருது அந்த பலமான ஆவிக்கு மேல வருது உன்னை அழிக்க நினைச்ச ஆவிகளை கர்த்தர் அந்த பலமான ஆவியை இந்த கால வேளை கர்த்தர் அழிச்சு போடுறா 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 கர்த்தர் அழித்து போடுகிறா கர்த்தர் அழித்து போடுகிறா நீங்க கந்த டட ரக டட நீங்க லற மன அந்த ஆவியை விட்டாதீங்கப்பா அதை விட்டாதீங்க ஆண்டவரே இது வரைக்கும் எங்களை அழிக்க நினைச்சு எங்களோட போராடுற எங்க குடும்பத்துல போராடுற எங்க சபையில போராடுற அத்தனை ஆவியம் ஏ மாகாதா இவா தாடா அல்மாராஷா இவா கதடா டட ரகடா இவா பாபா தாடா இவா லற மன கபதா அந்த வல்லமை இவ அழிக்கப்படுவதா அந்த பலமான ஆள் முறியடிக்கப்படுவதா எங்களால மேற்கொள்ள முடியாது அந்த பலமான ஆவியம் கர்த்தர் காலை வேளை இந்த முதல் நாள் கர்த்தர் முறியடியும் கர்த்தர் அழிச்சு போடும் உங்களை தப்பிக்க விடாதீங்கப்பா Alma raka mana, riba kama nada dada raga, riba lada mana kama nada ra, riba lada mana kama dada. Yesuவின் நாமத்தில் எங்களை அழிக்க நினைக்க ஒரு சாதாரண ஆவி அல்ல, அது சாதாரண ஆவி அல்ல, அது இரும்பு ரதம், யூதாவாலே மேற்கொள்ள முடியாது அந்த இரும்பு ரதம், அந்த இரும்பு ரதம். ஆனாலும் கர்த்தருடைய கரம் எனக்கு பலமாக இறங்கு அப்படிப்பட்ட இரும்பு ரதம் கர்த்தர் உடைச்சு போடுறான், கர்த்தர் அழிச்சு போடுறான். அந்த பலம் வாய்ந்த ஆவிகளை கர்த்தர் முறியடிச்சு போடுகிறார். Alma raka mana shaba dada raka dada Rima nara mana kama nada dada Riba kaba dada raka mana shaba dada Riba lara mana kaba dada Alma raka mana shama natura Alma raka tura Riba kama nada dada raka dada Yesuவின் நாமத்தால் அந்த பலம் வாய்ந்த வல்லமை முறியடிக்கப்பட்டு போடும் நாங்க வாழ வழி திறக்கிறோம். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தாவே எங்களை தப்பி வச்சு எங்க வாழ்வதற்காக ஒரு அடைக்கப்பட்ட வாசலை திறங்கப்பா, அடைக்கப்பட்ட வாசலை திறக்கணும். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அழிவு வராதவன், ஒரு பெரிய ஆபத்து வராதவன் அதிலிருந்து ஆண்டவர் நாங்க தப்பி கரையேற கர்த்தர் வாசலை திறங்க. ஒரு பெரிய ஆபத்தில் கர்த்தர் திரும்ப சொல்றான் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நீ தப்பிச்சு கொள்ள கர்த்தர் வாசலை திறக்கிறார். இந்த காலை வேளை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து ரீபா கபா தட ரக அல்மா ரக மன கபா தட ரீபா லற மன கபா தட ரீபா லற மன சபா தட ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நீ
தப்பிச்சுக்கொள்ள கர்த்தர் வாசலை திறக்கிறார். கர்த்தர் வாசலை திறக்கிறார். உன்னை அழிக்க நினைக்க ஆவிய, உனக்கு அழிக்க நினைச்ச, உன்னை அழிக்க நினைச்ச அந்த பலமான வல்லமைய கர்த்தர் அழித்து போடுறா. கர்த்தர் அழித்து போடுறா. கர்த்தர் அழித்து போடுறா. கர்த்தர் அழித்து போடுறா. உன்னை அழிக்க நினைச்ச, நம்ம அழிக்க நினைச்ச, நம்ம குடும்பத்தை அழிக்க நினைச்ச அத்தனை வல்லமைகள், அத்தனை வல்லமையும் தலைமுறையே இருக்கக்கூடாது. தலைமுறையே இருக்கக்கூடாது. உன் சந்ததியே இருக்கக்கூடாது. அப்படி போராடின ஏ பாகா, ஏ பாதாடா, ஏ பாதுடா, அல்மாரகா, விவாதாடா, அல்மாரகமான சபா. நீ அடையாளம் தெரியுமா போகணும். நீ அடையாளம் தெரியுமா போகணும். போராட அந்த பலமான ஆவியம் இந்த காலை வேலை இந்த முதல் நாள் கர்த்தர் அழிச்சு போடுறா. கர்த்தர் அழிச்சு போடுறா. கர்த்தர் அழிச்சு போடுறா. கர்த்தர் அழிச்சு போடுறா. கர்த்தர் அழித்து போடுகிறா. இந்த முதல் நாள் அப்படிப்பட்ட பலமான கிரியை நடப்பதா. அப்படிப்பட்ட பலமான கிரியை நடப்பதா. அடைக்கப்பட்ட வாசம் திறக்கப்படுவதா. அடைக்கப்பட்ட வாசம் திறக்கப்படுவதா. அடைக்கப்பட்ட வாசம் திறக்கப்படுவதா. மனுஷங்க அடைத்த வாசம், பிசாசு அடைச்ச வாசம், எங்களுக்கு நாங்களே அடைத்த வாசம், உலகம் அடைச்ச வாசம், எங்க முன்னோர்கள் அடைத்த வாசம் எங்களுக்கு திறக்கப்படுவதா. எங்களுக்கு திறக்கப்படுவதா. எங்களுக்கு திறக்கப்படுவதா. எங்களுக்கு திறக்கப்படுவதா. எங்களுக்கு திறக்கப்படுவதா. ஒரு பெரிய ஆபத்து நாங்க சிக்கிக் கொள்ளாதவன், ஒரு பெரிய ஆபத்து எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு சந்ததிக்கு வராதவன் ஆண்டவரே வாசலை திறங்கப்பா. வாசலை திறங்கப்பா. வாசலை திறங்கப்பா. வாசலை திறங்கப்பா. வாசலை திறங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களை அழிக்க நினைச்ச வல்லமைகளை, எங்களை அழிக்க நினைச்ச ஆவிகள் எங்க குடும்பமே இருக்கக்கூடாது. எங்க பிள்ளைகளை இருக்கக்கூடாது. எங்க சந்ததியை இருக்கக்கூடாது. அப்படி ஆண்டவர் எங்க முழு குடும்பத்தை டார்கெட் பண்ணி, எங்க முழு குடும்பத்தை குறி வச்சு அப்படிப்பட்ட ஓவிகள், அப்படிப்பட்ட பலமான ஓவிகள் இதுக்கு அழிக்கப்படுவதாக. 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 நீமா காத்தா டாடா ரகா டாடா நீமா லர மன கமா டாடா டாடா நீமா லர மன ஷபா டாடா ரகா டாடா நீமா கமா டாடா ரகா டாடா அல்மா ரகா மன ஷபா டாடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட கிரியை, இப்படிப்பட்ட கிரியை இந்த காலை வேளை இந்த முதல் நாள் நடக்க வேண்டுமா ஜெபிக்க, நீங்க செய்யும்படி ஜெபிக்க. அதற்காகவே வந்திருக்கிறேன். அதற்காகவே வந்திருக்கிறேன். அதற்காகவே இறங்கி வந்திருக்கிறேன். அதற்காகவே வந்திருக்கிறேன். அதற்காக வாக்குப்படின தேவா, வாக்குப்படின தேவா, வாக்குப்படின தேவா, வாக்கு மாறாத தேவா. அந்த வாக்கை நிறைவேற்ற, அந்த வாக்கை நிறைவேற்ற எங்க மத்தியில வந்திருக்கிறேன். எங்க மத்தியில வந்திருக்கிறேன். எங்க மத்தியில வந்திருக்கிறேன். அந்த வாக்கை நிறைவேற்ற, அந்த வாக்குதத்தை நிறைவேற்ற எங்க மத்தியில வந்திருக்கிறேன். 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 ஈ பாகா டாடா, ஏ பாகா டாடா ரகா, ஈ பாகா மன, ஈ பாகா டாடா ரகா, ஈ பாகா லர மன ஷபா டாடா ரகா டாடா, ஈ பாகா மன டாடா ரகா டாடா, ஈ பாகா லர மன ஷபா டாடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. வாக்கை நிறைவேற்றுகிற தேவன், வார்த்தை மாறாத தேவன், வானம பூமியை ஒளிந்து போன வார்த்தை மாறாத சொன்ன தேவன் இந்த காலை வேளை, இந்த காலை வேளை அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. நிறைவேறுவதாக. அதிசயங்கள் நடப்பதாக. அதிசயங்கள் நடப்பதாக. அதிசயங்கள் நடப்பதாக. அதிசயங்கள் நடப்பதாக. அதிசயங்கள் நடப்பதாக. அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய கண்கள் காண, எங்கள் கண்கள் காண அதிசயங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். கமா டாடா ரகடா ரிபா கமா டாடா டாடா ரிபா டாடா மன கமா டாடா டாடா ரிபா கமா டாடா ரகடா. அதிசயங்கள் நடக்கட்டப்பா. அதிசயம் நடக்கட்டப்பா. வழி திறக்கிற அதிசயம், வழி திறக்கிற அதிசயம், செங்கடலை பிளக்கிற அதிசயம், செங்கடலை பிளக்கிற அதிசயம், செங்கடலை பிளக்கிற அதிசயம், எதிரி அழிக்கப்படுகிற அதிசயம், சத்ரு அழிக்கப்படுற அதிசயம், சத்ரு அழிக்கப்படுகிற அதிசயம், எதிரி அழிக்கப்படுகிற அதிசயம் நடப்பதாக, 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 நடப்பதாக. வழி திறக்கோ அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்தே வழி விடுமே. வழி திறக்கோ அதிசயம் நடந்திடுமே, ஓ பிளந்தே வழி விடுமே. இந்த முதல் நாளிலேயே வழி திறக்கோ அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து எல்லா தடைகள் உடையணும். எல்லா தடைகள் விலகணும். தடையை மாற்றுகிறவன், தடையை மாற்றுகிறவன் உனக்கு முன்னால போகிறா, உனக்கு முன்னால போறா. தடையை மாற்றுகிறவன், தடையை மாற்றுகிறவன் உனக்கு முன்னால போறா.
நீ தடைகளை தாண்டிவீர்கள். நீங்க தடையை தாண்டிவீர்கள். நீங்க தடையை தாண்டிவீர்கள். தடையை மாற்றுகிறவன், தடையை உடைக்கிறவன், தடையை உடைக்கிறவன், வெங்கல கதவை உடைக்கிறவன், இரும்பு தாப்பால முறிக்கிறவன், உனக்கு முன்னால போறான். இரும்பு கதவை திறக்க வைக்கிறவன், வெங்கல சகில உடைக்க வைக்கிறவன், இரும்பு விலகலை முறிக்க வைக்கிறவன், அந்த விலகுகளை வில வைக்கிறவன். எல்லா தடைகள் விலகல், எல்லா தடைகள் விலகல், எல்லா விதமான தடை, எல்லா விதமான தடை, திருமண தடைகள், திருமண தடைகள், வாழவர தடைகள், ஆசீர்வாத தடைகள், இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கிய தடைகள், இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, விலகுவதாக, அத்தனை தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகளை மாற்றுகிறவரே, தடையை மாற்றுகிறவரே, தடையை மாற்றுகிறவரே, இந்த மாத ஆண்டவரே, இந்த முதல் நாளிலேயே கர்த்தர் இறங்கி எங்க எல்லா தடைகளை மாற்றி போல், எல்லா விதமான 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 தடைகள், எல்லா விதமான தடைகள், எல்லாருக்கும் தடை, எல்லாருக்கும் இருக்கிற தடை, எல்லா விதமான தடை, எல்லாருக்கும் இருக்கிற தடை, ஆசீர்வாத தடை, சுகத்துக்கான தடை, பணத்துக்கான தடை, ஆரோக்கியத்துக்கான தடை, ஆசீர்வாதமான தடை, எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, விளந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ விளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே. எதெல்லாம் இடைஞ்சல் இருக்கு, எல்லா இடைஞ்சல் மாறட்டும், எல்லா இடைஞ்சல்கள் மாறட்டும், எல்லா இடைஞ்சல்கள் மாறட்டும், எல்லா இடைஞ்சல்கள் மாறட்டும், எல்லா இடைஞ்சல்கள் மாறட்டும். யார் யார் மூலமா இடைஞ்சல் வருதோ, எது மூலமா இடைஞ்சல் வருதோ, அத்தனை விதமான இடைஞ்சல்கள், அத்தனை விதமான இடைஞ்சல்கள் இன்னைக்கு மாற்றி போடுங்கப்பா, இன்னைக்கு மாற்றி போடுங்கப்பா, இன்னைக்கு மாற்றி போடுங்கப்பா. இந்த முதல் நாளிலேயே மாற்றி போடுங்க, இந்த முதல் நாளிலேயே மாற்றி போடுங்க, இந்த முதல் நாளிலேயே மாற்றி போடுங்க. இனி ஒரு இடைஞ்சல் இருக்கவே கூடாது, இனி ஒரு இடைஞ்சல் இருக்கவே கூடாது, இனி ஒருவரால இடைஞ்சல் இருக்கவே கூடாது, ஒரு இடைஞ்சல் இருக்கவே கூடாது, ஒரு இடைஞ்சல் இருக்கவே கூடாது, ஒருவரால இடைஞ்சல் இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, பிறந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போக்குமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. 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 சொல்லுங்க, தடைகள் எல்லாம் தகர்ந்து போக்குமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போக்குமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் எல்லா குறைகள் மாறட்டப்பா, எல்லா குறைகள் மாறணும் இயேசுவின் நாமத்தில். எல்லா விதமான குறைவுகள், எல்லா விதமான குறைவுகள், எங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்திக் கொண்ட குறைவு, சத்துரு கொண்டு வந்த குறைவு, எங்கள் முன்னோர் வச்சு போன குறைவு, எல்லா விதமான குறைவுகள், எல்லா விதமான குறைவுகள் இந்த காலை வெள்ளம் மாறி போவதாக. எல்லா குறைவுகள், எல்லா விதமான குறைவு இந்த காலை
வேலை கத்தர் மாற்றி போடுவீரா. எல்லா குறைகளை மாற்றி போடுவீரா. சாரிபாத் விதவை மாற்றினா குறைவுங்க. சாரிபாத் விதவை வீட்டில் மாற்றினா குறையும். எங்க வீடுகளில் நடப்பதாக, எங்க வீடுகளில் நடப்பதாக, எங்க வீடுகளில் நடப்பதாக. வனாந்தரத்தில் மாற்றினா குறையும். வனாந்தரத்தில் மாற்றினா குறையும். எங்க வீடுகளில் நடப்பதாக, எங்க வீடுகளில் நடப்பதாக. எல்லா குறைவுகளை மாற்றி போடுங்கப்பா. எல்லா குறைகளை மாற்றி போடுங்க. ராயலுடைய குறைவை மாற்றின தேவன், அண்ணாவுடைய குறைவை மாற்றின தேவன். எங்க குறைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. எலிசபெத்தின் குறையை நீக்கி போட்ட தேவன், எங்க குறைகளை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. எங்க குறைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. இது ஒரு பிள்ளைகள் ஆண்டவர் இந்த நாட்கள் ஒருவரை குறையோடு இருக்கவே கூட, ஒரு குறையும் இருக்கவே கூட. எல்லா விதமான குறைவு, எல்லா விதமான குறைவு இயேசுவின் நாமத்தால் நீங்கி ஒரு நிறைவாய் நடத்துவீராக, ஒரு நிறைவாய் நடத்துவீராக, ஒரு நிறைவாய் நடத்துவீராக, ஒரு நிறைவாய் நடத்தும். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவா நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவா நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்து போக்குமே, வாதையெல்லாம் நெய்யாய் போட்டு இயேசுவின் நாமத்தால் எல்லா வியாதிகள் மாறட்டும், எல்லா நோய்கள் மாறட்டும், எல்லா வாதைகள் மாறட்டும். சரீரத்தை பாதிக்கிற, சரீரங்களை பாதிக்கிற எல்லா விதமான வாதைகள் விலகுவதாக, எல்லா விதமான வாதைகள் விலகுவதாக. எங்க சரீரங்களை பாதிக்கிற, எங்க சரீரத்தை பாதிக்கிற எல்லா விதமான வாதைகள், எல்லா விதமான வியாதிகள், எல்லா விதமான நோய்கள், எல்லா விதமான போராட்டங்கள், சரீரத்தில் சந்திக்கிற அத்தனை விதமான வாதைகள், அத்தனை விதமான வாதைகள் இயேசுவின் நாமத்தால் இந்த காலை வேளை, இந்த முதல் நாள் கர்த்தர் விலகி, கர்த்தர் வெளியேறி போக பண்ணுவீரா. கர்த்தர் விலகி வெளியேறி போக பண்ணுவீரா. நீரேதை செய்வீராக, நீரேதை செய்வீராக, நீரேதை செய்வீராக. எல்லா விதமான பாதைகள், எல்லா விதமான பாதைகள் இந்த சரீரத்தை பாதிக்கிற, எங்க சரீரங்களை பாதிக்கிற எல்லா விதமான பாதைகள், எல்லா விதமான வியாதிகள் இந்த காலை வேளை கர்த்தர் அகற்றி போடுவீராக, கர்த்தர் அகற்றி போடுவீராக, கர்த்தர் அகற்றி போடுவீராக, கர்த்தர் அகற்றி போடுவீராக, கர்த்தர் அகற்றி போடுவீராக. அத்தனை வாதைகள், அத்தனை வியாதிகள், இவ கத்த டட ரக டட, இவ லர மன சப டட, அத்தனை விதமான வாதைகள், அத்தனை விதமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி வெளியேறி போய் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். பாதையெல்லாம் மறைந்து போக்குமே, பாதையெல்லாம், பாதையெல்லாம், பாதையெல்லாம் உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. 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 ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண பண்ண போகிறார். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7:15. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமே, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ண போறார். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ண போறார். ஆரம்பத்தில் நடந்த அதிசயம் இப்போ நடக்கும். சொல்லுங்க, ஆரம்பத்தில் நடந்த அதிசயம் இப்போ நடக்கும். ஆரம்பத்தில் நடந்த அதிசயம் சொல்ல, அப்படியே சொல்ல, அப்படியே சொல்லுங்க. ஆரம்பத்தில் நடந்த அதிசயம், உங்களுக்கு ஆரம்பத்தில் நடந்த அதிசயம், ஆரம்பத்தில் நடந்த அற்புதம், ஆரம்ப நாட்களில் நடந்த அற்புதம்,
ஆரம்ப நாட்கள் நடந்த அதிசயம் கர்த்தவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறா. கர்த்தவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறா. தகப்பனே 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 அப்படியே செய்யுங்கப்பா. ஆரம்ப நாட்கள் ஆண்டவரே என்ன அற்புதத்தை கண்டு நாங்கள் சபைக்கு ஓடி வந்தோமோ, என்ன அற்புதத்தை கண்டு நாங்கள் ஞானசனம் எடுத்தோமோ, எந்த அற்புதத்தை கண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ, அப்படிப்பட்ட அற்புதம், அப்படிப்பட்ட அதிசயம், அப்படிப்பட்ட அதிசயம் இந்த காலை வெள்ளம், இந்த காலை வெள்ளம், இந்த காலை வெள்ளம் எப்படிப்பட்ட அற்புதங்களை கண்டு, எப்படிப்பட்ட அதிசயங்களை கண்டு நாங்கள் சபைக்கு ஓடி வந்தோமோ, நாங்கள் சபைக்கு ஓடி வந்தோமோ, நாங்கள் சபைக்கு ஓடி வந்தோமோ, அப்படிப்பட்ட அற்புதம் இன்னைக்கும் நடக்கணும், இன்னைக்கு நடக்கணும். ஆதியில செஞ்ச அற்புதம், ஆதியில செஞ்ச அதிசயம், ஆதியில செஞ்ச அதிசயம், ஆதியில செஞ்ச அற்புதம், ஆதியில செஞ்ச அற்புதம். ரீபா கதா டடா ரக டடா, ரீபா லர மன கபா டடா ரக டடா, ரீபா லர மன ஷபா டடா. ஆரம்பத்தில் நடந்த அற்புதம், ஆரம்பத்தில் நடந்த அதிசயம், அன்றைக்கு நடந்த அதிசயம் இன்றைக்கு கதை செய்ய போறா, இன்னைக்கு கதை செய்ய போறா. என்ன அற்புதத்தை கண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்ன அற்புதத்தை கண்டு ஆண்டவரை நம்பினீங்களோ, எந்த அற்புதத்துக்கு ஆண்டவர் ஓடி வந்தீங்களோ, எந்த அற்புதத்தை கண்டு ஞானசனம் எடுத்தீங்களோ, அதே அற்புதம், அதே அற்புதம், அதே அற்புதம், அதே அதிசயம் இன்றைக்கு கத்தை செய்வன் வாக்கு பண்றா. கத்தத்தை நிறைவேற்ற போறா, கத்தத்தை நிறைவேற்ற போறா, கத்தத்தை நிறைவேற்ற போறா. கத்த நிறைவேற்றும், கத்த நிறைவேற்றும், கத்த நிறைவேற்றும், கத்த நிறைவேற்றும். ஆரம்பத்தில் கண்ட அற்புதங்கள், ஆரம்பத்தில் கண்ட அதிசயங்கள் இன்றைக்கு எங்கள் கண்கள் காணட்டும், இன்றைக்கு எங்கள் கண்கள் காணட்டும், இன்றைக்கு எங்களுக்கு நடக்கட்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும், எங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும், சபையில் நடக்கட்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கு மத்தியில் ஆரம்பத்தில் நடந்த அற்புதங்கள், ஆரம்பத்தில் நடந்த அதிசயங்கள் இன்றைக்கு நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால், இன்றைக்கு நடப்பதாக இயேசுவின் நாமத்தில், இன்றைக்கு நடப்பதாக இயேசுவின் நாமம். அப்படி அந்த வசந்த மேலே கையை வச்சு அப்படி அப்படி எல்லாம் ஜோமனுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கை நிறைவேற்றுங்கப்பான்னு ஜோமனுங்க, என் வாழ்க்கை அப்படி நிறைவேற்றுங்கப்பான்னு ஜோமனுங்க. அந்த மீகா 7:15 மேலே கையை வச்சு ஆண்டவரே ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் அப்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டப்பான்னு ஜோமனுங்க, எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டப்பான்னு ஜோமனுங்க, எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டப்பான்னு ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். இந்த மீகா 7:15, மீகா 7 அப்படி சொல்லுங்க, மீகா 7:15, மீகா 7:15 என் வாழ்க்கையில் நடக்கணும், என் வாழ்க்கையில் நடக்கணும், எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், எங்கள் குடும்பத்தில் நடக்கணும், எங்கள் குடும்பத்தில் நடக்கணும். மீகா 7:15 எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், எங்கள் குடும்பத்தில் நடக்கணும், எங்கள் சபையில் நடக்கணும், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் நடக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நடக்கணும், என் வாழ்க்கையில் நடக்கணும். அப்படியே சோமன், அப்படியே உங்கள் குடும்பத்து சோமன், அப்படியே உங்கள் குடும்பத்தில் அப்படியே சோமன். ஆண்டவர் எனக்கு நடக்கணும், என் மனைவிக்கு நடக்கணும், என் கணவனுக்கு நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு நடக்கணும். அப்படியே பிள்ளைங்க பேரை சொல்லு, மூத்த பிள்ளைக்கு நடக்கணும், இளைய பிள்ளைக்கு நடக்கணும், ஆண்டவர் தகப்பனுக்கு நடக்கணும், எங்கள் தாயாருக்கு நடக்கணும், எங்கள் சபையாருக்கு நடக்கணும். அப்படியே செபி, அப்படியே செபி, அப்படியே செபி. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட அத்தனை ஜனங்களும் மீகா 7:15 அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே டிக்ளேர் பண்றோம், நாங்கள் டிக்ளேர் பண்றோம். அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக. மீகா 7:15 அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே நடக்கட்டும். ஆமே ஆமே ஆமே. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமே. அப்போ அதிசயம் நடந்தாதான் அதிசயத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதிசயம் நடந்தாதான் அதிசயத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், அதிசயங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். ஆமே ஆமே. அந்த வசந்த மீண்டும் வாசிக்கலாம். எகிப்து தேசத்தில் நீ புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயத்தை காண பண்ணுவேனா, அதிசயங்களை காண பண்ணுவேனா, அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படியா, பன்மையில் தான் சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும். ஆமே. ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும். ஆமே. பக்கத்தை கைப்பிடிச்சணும். ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாள் உனக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாளும் உனக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாளும் உனக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும், உன் பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கும், உனக்கு 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 அற்புதம் நடக்கும், உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு அதிசயம் நடக்கும், உனக்கு அதிசயம் நடக்கும், நமக்கு அற்புதம் நடக்கும், நமக்கு அதிசயம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் உன் அதிசயங்களை காணப்படுகிற தேவன், உன் அதிசயங்களை காணப்படுகிற தேவன்,
அதிசயத்தை அல்ல, என்னைக்கோ நடந்த அதிசயம் அல்ல, அதே அதிசயம் இன்னைக்கு மாத்திரம் அல்ல, இனி என்றென்றைக்கு நடக்கும், இனி என்றென்றைக்கு நடக்கும், இனி என்றென்றைக்கு நடக்கும். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படு, கைகளை தட்டி கத்திர மகிமை. இனி என்றென்றைக்கும், என்னைக்கோ நடந்தது அல்ல, இன்னைக்கு மாத்திரம் அல்ல, இனி என்றென்றைக்கு நடக்கும், இனி என்றென்றைக்கு நடக்கும், இனி என்றென்றைக்கு நடக்கும், இன்னைக்கு என்றென்றைக்கு நடக்கும், இனி என்றென்றைக்கு நடக்கும். ரீபா கதா டடா ரகா டடா ரீபா டடா ரகா மன ஷபா டடா. ஒவ்வொரு நாள் அதிசயங்களை பார்க்கணும், அதிசயங்கள் நடக்கும், அதிசயத்தை நடத்துங்கப்பா, அதிசயங்களை நடக்க பண்ணுங்கப்பா, அதிசயங்களை நடக்க பண்ணுங்கப்பா, அதிசயம் நடக்க பண்ணுங்க, அதிசயத்தை நடக்க பண்ணுங்க. ஆமே ஆமே. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன் அதிசயங்கள். அப்போ அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு நடக்கிறது என்றென்றைக்கு நடக்கும். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கிறது என்றென்றைக்கு நடக்கும். அன்றைக்கு நடந்த அதிசயம் இன்றைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கிற அதிசயம் என்றென்றைக்கு நடக்கும், என்றென்றைக்கு நடக்கும், என்றென்றைக்கு நடக்கும், என்றென்றைக்கு நடக்கும். அன்றைக்கு நடந்த அதிசயம், அன்றைக்கு நடந்த அதிசயம், அன்றைக்கு நடந்த அதிசயம் இனி என்றைக்கு மட்டும் அல்ல, இனி என்றென்றைக்கு நடக்கும், என்றென்றைக்கு நடக்கும். ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும், 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 ஒவ்வொரு காரியத்தில் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்தில் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்தில் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்தில் அதிசயம் நடக்கும், ஒவ்வொருவருக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொருவருக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்தில் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும், ஒவ்வொருவருக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்தில் அதிசயம் நடக்கும். அப்படியே பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, அப்படியே பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும், ஒவ்வொருவருக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும், ஒவ்வொருவருக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கும். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும். அப்படியே நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும், எனக்கு ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும். எங்கள் வீட்டில் ஒவ்வொருவருக்கு அதிசயம் நடக்கும், எங்கள் சபையிலோட ஒவ்வொருவருக்கு அதிசயம் நடக்கும், ரட்சிக்கப்பட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கும், எங்கள் சபையாருக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாளும் நடக்கும், ஒவ்வொருவருக்கு நடக்கும், ஒவ்வொரு காரியத்திலும் நடக்கும், ஒவ்வொருவருக்கு நடக்கும், ஒவ்வொரு அதிசயம், ஒவ்வொரு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்தில் அதிசயம் நடக்கும், ஒவ்வொருவருக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும். கர்த்தரை செய்யுங்கப்பா, கர்த்தரை செய்யுங்கப்பா, கர்த்தரை செய்யுங்கப்பா, கர்த்தரை செய்யுங்கப்பா, கர்த்தரை செய்யுங்க சாமி, கர்த்தரை செய்யுங்க சாமி, கர்த்தரை செய்யுங்க சாமி. கர்த்தப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே ஆமே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமே. அன்னைக்கு நடந்த அதிசயம் இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்க அதிசயம் என்றைக்கு நடக்கும், அன்னைக்கு நடந்த அதிசயம் இன்றைக்கு நடக்கும், இன்னைக்கு நடந்த அதிசயம் இனி என்றென்றைக்கு நடக்கும். ஆமே ஆமே. ஒவ்வொரு நாள் அதிசயம் நடக்கும், ஒவ்வொருவருக்கு அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காலத்தில் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும், ஒவ்வொருவருக்கும் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கும். வலதகை ஊற்றப்படி செவி, வலதகை ஊற்றப்படி செவி. ஒவ்வொரு அதிசயம் நடக்கணும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கணும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கணும், ஒவ்வொரு கதின அதிசயத்தை நான் பார்க்கணும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயத்தை பார்க்கணும், ஒவ்வொரு கதின அதிசயத்தை பார்க்கணும். இந்த முதல் நாளிலேயே, 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 இந்த முதல் நாளிலேயே அப்படிப்பட்ட அதிசயம் துவங்குவதாக, அப்படிப்பட்ட அதிசயம் துவங்குவதாக, அப்படிப்பட்ட அதிசயம் தொடங்கட்டும். இயேசுவினா நீரேத துவங்குவீராக, நீரேத துவங்குவீராக ஆண்டவர், நீரேத துவங்குவீராக சாம், நீரேத செய்ய துவங்குவீராக, நீரேத செய்ய துவங்குவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே ஆமே. மீண்டும் அந்த வசந்த வாசிக்கலாம். மிக 7:15. நீ எகிப்து தேசந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல இதை யார் தான் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். ஆமே. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? கர்த்தரே செயல்பட விரும்புகிறார். ஆமே. யார் செயல்பட விரும்புகிறா?
யார் செயல்பட விரும்புகிறா? கர்த்தரே செயல்பட விரும்புகிறார். ஆமே. கர்த்தரே செயல்பட விரும்புகிறார். ஆமே. அப்படியே கை ஊதி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நீங்கள் கிரியை செய்யப்பான்னு செபி. என் வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்ய செபி. ஒரு மனுஷன் அல்ல ஆண்டவர், ஒரு ஆவி அல்ல ஆண்டவர். நீரே கிரியை செய்யுங்கப்பா, 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 நீரே கிரியை செய்வீராக. நீரே கிரியை செய்யுங்கப்பா. நீங்க தான் கிரியை செய்ய முடியும், நீங்க தான் கிரியை செய்யணும். நீரே கிரியை செய்யுங்கப்பா. நீர் தான் கிரியை செய்ய முடியும், நீங்க தான் கிரியை செய்யணும். நீங்களே கிரியை செய்யுங்கப்பா. நீங்க தான் கிரியை செய்ய முடியும், நீங்க தான் கிரியை செய்யணும். நீங்களே கிரியை செய்யுங்கப்பா, நீங்களே கிரியை செய்யுங்கப்பா, நீங்களே கிரியை செய்யுங்கப்பா, நீங்களே கிரியை செய்யுங்கப்பா, நீங்களே கிரியை செய்யுங்க சாமி. நீங்களே கிரியை செய்யுங்க, நீங்களே கிரியை செய்யுங்க. கர்த்தர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்றார். ஆமே. அதிசயங்களை காணப்பண்ண போகிறார். ஆமே. கடந்த மாதத்தில் ஒரு பெரிய வல்லமையோடு நம்ம போனோம். கடமை சொல்லும்போது சொன்னேன், இந்த மாதத்தில் கடந்த மாதத்தில் ஒரு கடுமையான போராட்டத்தை சந்திக்க போகிறோன்னு சொன்னோம். கடந்த மாதத்தை சொல்லும்போது ஒரு கடுமையான போராட்டத்தை என்ன செய்ய போகிறோம்? எனக்காக அவன் தீங்கு செய்வதற்காக உருவாக்கப்பட்டவன் இல்லையா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்கா இல்லையா? அந்த தீங்கு செய்கிறவன் யாரு? தீங்கு செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டவன் இல்லையா? சாதாரணமாக ஒரு ஆள் தீங்கு செய்கிறது வேற. சாதாரண ஒரு ஆள் எழும்பி, அதாவது தீங்கு செய்ய தெரியாதவங்க இல்லை புதுசாக தீங்கு செய்கிறவங்க வேற. புதுசாக தீங்கு செய்கிறவர்கள், புதுசாக பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்க வேற இல்லையா? ஆனால் அவன் யாரு? தீங்கு செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவன். அப்போ தான் அவன் ஒரு பலமான ஆவி. அது ஒரு பலமான, அவன் ஒரு பலமான ஆவி இல்லையா? அப்போ அந்த பலமான ஆவி கடந்த முறை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரியாது. இந்த மாதத்தில் ஒரு கடுமையான போராட்டம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆமே. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் துவக்கத்தில் சொல்கிறாரு, அந்த கடுமையான ஆவியை கர்த்தர், பலமான ஆவியை கர்த்தர் அழிச்சு போட்டுட்டா. கர்த்தர் அழிச்சு போட்டா, கர்த்தர் அழிச்சு போட்டா. செங்கடலை கவிழ்த்து போட்டா, செங்கடலை கவிழ்த்து போட்டா, செங்கடலை கவிழ்த்து போட்டா. ஒரு புதிய வாசல் திறந்துச்சு, ஒரு புதிய வாசல் திறந்துச்சு, ஒரு புதிய வாசல் திறந்துச்சு, ஒரு புதிய வாசல் திறந்துச்சு, ஒரு புதிய வாசல் திறக்கவே. ஆமே, ஆமே. அப்ப தேவனே என்ன செய்ய விரும்புகிறார்? அதிசயங்களை காணப்பட விரும்புகிறார். ஆமே. அதிசயங்களை காணப்பட. ஒரு பெரிய செய்தியகல்ல, ஒரே ஒரு எனக்கு அந்த செபத்திலே உரிய செய்திகள் எல்லாம் வந்துருச்சு. செபத்திலே செய்திகள் எல்லாம் நமக்கு வந்துருச்சு. ஸோ காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிச்சிட போகிறேன். ஆமே. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? யாருக்கு இந்த அதிசயம் அப்படின்னா, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் இல்லையா? அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டவங்களுக்கு தான் அந்த அதிசயம். விட வேண்டிய இடத்தை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு தான் இந்த அதிசயம். யாருக்கு அதிசயம்? விட வேண்டிய இடத்தை விட்டு வந்தவர்களை தான் என்ன செய்யுது இந்த அதிசயம். ஆமே. அவங்க எகிப்து தேசத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாங்க? புறப்பட்டாங்க இல்லையா? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டாங்க இல்லையா? யாத்திரகம் 12 யாத்திரகம் 12 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இல்லையா? இயேசுவின் 40-41 பாருங்க. யாத்திரகம் 12 40-41. யாத்திரகம் 12 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஆமே. அப்ப அன்றைக்கு புறப்பட்டது எனக்கு. அப்ப யாருக்கு அந்த அதிசயம் நடக்கும்? புறப்பட வேண்டிய இடத்துல புறப்பட்டு வந்துடணும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனா விட வேண்டியதை விட்டுட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்துடணும். விட வேண்டியதை விட்டுட்டு வர வேண்டிய இடத்துக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அப்ப விட வேண்டியதை விட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? அதிசயங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். ஆமே. அப்ப எகிப்துல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்கல? என்ன நடக்கல? அதிசயங்கள் நடக்கல. ஆமே. அப்ப எகிப்தில் இருக்கக்கூடாத இடத்துல இருந்துகிட்டு எனக்கு அதிசயம் நடக்கட்டும், எனக்கு அதிசயம் நடக்கணும், ஆண்டவரே எனக்கு அதிசயம் செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கிறதுனாலையும்
அப்படின்னு போராடுகிறதுனாலையோ நமக்கு என்ன நடக்காது? அதிசயங்கள் நடக்காது. அதிசயங்கள் என்ன செய்யாது? நடக்காது. அதிசயங்கள் நடக்காது. அப்போ விட வேண்டிய இடத்தை விட்டுட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாதான் என்ன நடக்கும்? அதிசயங்கள் நடக்கும். அதிசயங்கள் நடக்கும். அப்போ எதை விட்டு வெளியே வரணும்? எகிப்தை விட்டு வெளியே வரணும். எகிப்தை விட்டு வெளியே வரணும். இன்னைக்கு எகிப்தை விட்டு அன்னைக்கு எழுத்தின்படி அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு எகிப்தின் கிரியைகளை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். எகிப்தினுடைய கிரியைகளை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? வெளியில வந்துடணும். எகிப்தினுடைய கிரியைகளை விட்டு என்ன வந்துடணும்? நம்ம வெளியில வந்துடணும். ஆமே, எகிப்தினுடைய கிரியைகளை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? வெளியில வந்துடணும். எகிப்தின் கிரியை என்ன அப்படின்னா, செஞ்சதில் போதும் அப்படின்னு திருப்தி அடைகிறது. செஞ்சதில் போதும் என்று திருப்தி அடைவது. செஞ்சதில் போதும் அப்படின்னு என்ன அடையிறது? திருப்தி அடையிறது. செஞ்சதில் போதும்னு திருப்தி அடையிறது. ஆமே, ஆமே. செஞ்சதில் நம்ம ஒன்று செஞ்சுருப்போம் இல்லையா? அந்த செஞ்சது என்ன செய்யுதோம்? நமக்கு போதும், செஞ்சது நமக்கு போதும் அப்படின்னு ஒரு மன திருப்திக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம செயல்பட்டதில் ஒரு மன திருப்தி வந்துடக்கூடாது. அந்த மன திருப்தி கொண்டு வருகிறது எகிப்தினுடைய ஒரு கிரியை. எகிப்தினுடைய ஒரு கிரியை. அந்த 8ஆம் அதிகாரத்தில் 25 வசனம் பாருங்க. 8:25 பாருங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைத்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் அப்படின்னா இல்லையா? இப்போ அவனுடைய திருப்தி என்ன? உனக்கு என்ன, கோயிலுக்கு போகணும் அவ்வளோதானே. எங்கே போனால் என்ன? கோயிலுக்கு போகணும் அவ்வளோதானே. கோயிலுக்கு போகணும். எங்கே போனால் என்ன? இப்போ எங்கே பலியிடுங்க? போய் எகிப்தில் போய் பலியிட்டு ஜோம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? இருக்கிற வேலையை பாருங்க. இப்போ உனக்கு என்ன திருப்தி? எங்கே ஒன்று செஞ்சுட்டா போதும். எங்கே ஒன்று. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? இது நான் சொல்கிறது புரியுதுங்களா? எகிப்தில் ஒரு கிரியை என்ன? நீ எங்கே போகணும்? கோயிலுக்கு போகணும் அவ்வளோதானே. கோயிலுக்கு நீ போகணும். போ. எங்கே போ? இங்கே செஞ்சுட்டு போ. வீட்டுக்கு போ, உட்காந்து பைபிள் படி, 1 மணி நேரம் ஜோம் பண்ணு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, முடிச்சு என்ன பண்ணு? இருக்கிற வேலையை பாரு. இருக்கிற வேலையை பார் அப்படின்னு. அப்போ இது செஞ்சதில் என்ன ஆகக்கூடாது? நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிடுதெல்லாம் என்ன ஆகிடக்கூடாது? செஞ்சதில் திருப்தி ஆகிடக்கூடாது, செய்யறதுலையும் திருப்தி ஆகிடக்கூடாது. ஓ, நம்ம இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு ஆகிடக்கூடாது, திருப்தி ஆகிடக்கூடாது இல்லையா? 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 10:11. அப்படி வேண்டாம், புருஷனாகிய நீங்கள் போய். 2 சொல்றாரு, நீங்க மட்டும் போயிட்டு வந்தா போதும். ஆண்கள் மட்டும் போய் வந்தா. இப்ப முதல்ல சொன்னா இங்கே ஜோமனாலே போதும், இங்கே ஆராதிச்சாலே போதும், இங்க போய் வந்தாலே போதும் இல்லையா? இந்த சபைக்கு போய் வந்தாலே. இப்ப நமக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே. எங்க போனா என்ன? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும் தானே. வேகமாக சொல்ல, சீக்கிரம் முடிச்சிடுறேன். கோயிலுக்கு போகணும் இல்லையா? எங்கே போனால் என்ன? அங்கே போயிருந்தேன்னா அங்கே ஒரு சர்ச் இருந்துச்சு, எங்கே பண்ணிட்டேன்? அங்கே போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். என்ன திருப்தி? கோயிலுக்கு போயிட்டோன்னு திருப்தி இல்லையா? கோயிலுக்கு போயிட்டோன்றது திருப்தி. ஆனால் அது ஓகேவா அப்படின்னு கேட்டால் கதை சொல்கிறாரு, நீ எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும். நீ எங்கே போகணுமோ எங்கே போகணும்? 3 நாள் பயணம் பண்ணி நான் குறித்த இடத்துல என்ன செய்யணும்? நீ அதான் மோசே சொல்கிறாரு. எனது நீங்கள் சொல்கிற இடத்துல என்ன செய்ய முடியாது? நாங்கள் ஆராதிக்க முடியாது. உன் திருப்தி என்ன செய்ய முடியாது? நாங்கள் ஆராதிக்க முடியாது. என்ன திருப்தி இருக்குது? எங்களுக்கு பிடிச்ச இடத்துல, நீங்கள் குறித்த இடத்துல இல்லை, எங்களுக்கு குறிக்கப்பட்ட இடத்துல தான் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் தேவனை ஆராதிக்கணும். நாங்கள் தேவனை அதுதான் எங்களுக்கு என்னது? அதுதான் எங்களுக்கு திருப்தி. அதுதான் எங்களுக்கு கற்றுக்கொண்டது. அதில் தான் திருப்தி ஆகணும் முடியாது. எதில் திருப்தி இல்லை? ஏதோ ஒன்று செஞ்சதில் திருப்தி ஆகலை முதல்ல. 2வது எங்கே சொல்கிறான்? புருஷராக நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஓகே போதும். புருஷராக நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. இல்லை பெண்கள் நீங்கள் மட்டும் போயிட்டு, மனைவி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. இல்லை பிள்ளைகள் நீங்கள் மட்டும் என்ன செய்யுங்க? போயிட்டு வாங்க. யாராவது ஒரு ஆள் போங்க, மீதியால் என்ன பண்ணுங்க? இருக்கிற கருத்தை பாருங்கன்றான். இருக்கிற கருத்தை என்ன பண்ணுங்க? பாருங்க. அப்போ 2வது என்ன திருப்திப்படுறான்? யாராவது ஒன்று போய் வந்தால் போதும். யாராவது ஒன்று போய் வந்தால். இப்போ கல்யாணத்துக்கு ஒரு ஆள் போனால் சந்தோஷமா? குடும்பமே போனால் சந்தோஷமா? இது ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆள் போனால் போதும்பா, சும்மா எனக்கு எல்லாரும் எனக்கு போயிட்டு அப்படி சொல்கிறோம் இல்லையா? இப்போ எதில் திருப்தி ஆகட்டும்? போனால் செஞ்சதில் திருப்தி இல்லையா? செஞ்சதில் திருப்தி. 3வது சொல்கிறான் 11ஆம் அதிகாரம்
24 வசனம் 11:24 11:24 யாத்திராக்கு 11:24 எடுக்க எவ்வளோ நாளா? சரி 10:24 சரி 10:24 அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடு மாடுகள் என்ன செய்யட்டும், சரி இதுக்கு நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. இப்போ என்ன திருப்தி? முதல்ல சொன்னால் இங்கே ஜோமனு, ரெண்டாவது சொல்கிறான் புருஷரக நீங்கள் மட்டும் யாராவது ஒரு ஆள் போயிட்டு வாங்க, மூணாவது சொல்கிறான் நீங்கள் மட்டும் போயிட்டாங்க. ஜெர்தாலும் என்ன பண்ணிட்டோம்? ஆக மொத்தம் என்ன, ஏதோ ஒன்று செஞ்சதில் என்ன ஆகிடணும்? திருப்தி ஆகிடணும். ஏதோ ஒன்று செஞ்சதில் நான் என்ன ஆகிடணும்? திருப்தி ஆகணும்னு நினைக்கிறது, அதுக்குரிய செயல்பாட்டை கொண்டு வருகிறது எகிப்தின் ஆவி. அப்போ நான் எகிப்தில் இருக்கேன்னு என்ன அடையாளம்? சரி பிள்ளைங்க சர்ச்சை போயிட்டு வந்தாங்க, பரவாயில்ல விடு. சரி எங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சை போயிட்டு வந்தா, பரவாயில்ல விடு. எங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சை போயிட்டு வந்தா, பரவாயில்ல விடு. சரி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தா, பரவாயில்ல விடு. அந்த செஞ்சதில் திருப்தி ஆகிறோம் பற்றியா? ஆனால் செய்ய வேண்டியது இருக்குது. செய்ய வேண்டியது எங்கே போகணும்? போக வேண்டிய இடத்துக்கு போகணும் இல்லையா? வனாந்திரத்துக்கு போகணும். ரெண்டாவது என்ன? முழு குடும்பமாக போகணும். மூணாவது என்ன? எல்லாம் பலிபீட பொருளெல்லாம் கொண்டு போகணும். இத்தனை கொண்டு போகணும்ல. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஒன்று செஞ்சுட்டு இல்லை, போதும் விடுப்பா. ஏதாவது ஒன்று செஞ்சால் போதாதா? ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும் என்ற மன திருப்திக்குள் இருக்கிறன்னா நம்ம இன்னும் எகிப்துக்குள்ள தான் இருக்கிறோன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று செஞ்சதில் திருப்தி ஆகிட்டோம், ஓகே நம்ம செஞ்சுட்டோமே போதும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. காணிக்க போட்டுட்டா போதும், தசமாக கொடுத்துட்டா போதும், ஒன்றும் உற்சாகம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. அப்படி செஞ்சதில் ஒரு திருப்தி வந்துடுச்சுன்னா அது எகிப்தினுடைய ஆவி. நம்பர் 2, நம்ம வேலை எந்த விதத்திலும் தடைபடவே கூடாதுன்னு நினைக்கிறது எகிப்தின் ஆவி. ரெண்டாவது என்ன? நம்ம வேலை எந்த விதம் என்ன செய்யவே கூடாது. இப்போ அவன் சொன்னா, இப்போ ஏன் எகிப்து அனுப்ப மாட்டேங்கிறான்? அவனுடைய வேலை என்ன செஞ்சு போயிடும். இப்போ நம்ம எதை குறி பண்ணுறோம்? நம்ம வேலை தடைபடக்கூடாது. நம்ம வேலை அப்போ நம்ம ஆராதனைக்கு போனோம், வேலையும் அப்போ நம்ம அது இப்போ ஆராதனை கூட மிஸ் பண்ணலாம், ஆனால் வேலை என்ன செய்யக்கூடாது. இப்போ அவன் நினைக்கிறான் ஆராதனை கூட என்ன பண்ணு, மிஸ் பண்ணிவிடு. ஆனால் எதை மிஸ் பண்ணாத? வேலையை மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு மற்ற என்ன, என் வேலை கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கணும், என்னுடைய வேலை கரெக்டாக. அப்போ நம்ம வேலைகள் கரெக்டாக நடந்துக்கிட்டு, ஸோ நம்ம வேலை தடைபடாமல் இருக்கணும்னு நினைக்கிறது எகிப்துடைய 2வது கிரியை. விளக்கமாக பேச நேரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 3வது என்ன? அதிக முக்கியத்துவம் உலக பிரகாரமான வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எகிப்து. இப்போ எதுதான் முக்கியம்? நீ ஆராதனைக்கு போகிறத விட நீ ஆராதிக்கிறத விட, அவன் மேற்கனவே சொல்லிட்டார் மோசே 5வது வசனம் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லிட்டா, நாங்கள் ஆராதனைக்கு போகலன்னா எங்களுக்கு என்ன வரும்? எங்களுக்கு பலவீனம் வரும், எங்களுக்கு வியாதி வரும், எங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனை வருங்க. அதனால் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் கட்டாயமாக ஆராதனைக்கு நாங்கள் போகணுங்க அப்படின்னு மோசே சொல்லிட்டார் இல்லையா? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சந்தித்தார், 3 நாள் பிரயாணம் போய் பலியிடும்படி போக விட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் எங்கள் மேல என்ன செய்வாரு? இப்போ நாங்கள் போனால் என்ன வரும்? நீ எப்படி வேணா போ, எனக்கு வேலை நடக்கணும். இப்போ முதலே சொல்லிட்டாரு, இது போலனா இது செய்யலைன்னா எங்களுக்கு என்ன வரும்? பயங்கர பிரச்சனை இருக்குன்றார் இல்லையா? இப்போ அவன் என்ன சொல்கிறான்? இங்கே செஞ்சுட்டு இங்கே போய் வேலையை பார். ஏன் நீ எப்படி பண்ண? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உன்னை பற்றி கவலை இல்லை, எனக்கு எதுதான் முக்கியம்? இன்னைக்கு நமக்கு எது முக்கியம்? எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம்? வேலையை விட தேவனையும் தேவனை சார்ந்த காரி முக்கியத்துவப்படுத்துகிறோமா? வேலை தேவை, வேலை வேணான்னு சொல்லலை. வேலைகள் நமக்கு தேவை. வேலை கொடுத்ததே யார் தான்? கர்த்தர் தான் இல்லையா? நம்ம கையில் கொடுக்குற எல்லாமே கொடுத்தது யார் தான்? ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒருவனுக்கு பரத்தந்து கொடுக்காவிட்டால் ஒருவனை பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரும் இல்லையா? அப்போ நம்ம கையில் ஒன்று இருக்குதுன்னா அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது இல்லையா? கொடுத்ததுக்கு முக்கியத்துவமா, கொடுத்தவருக்கு முக்கியத்துவமா? அப்போ நம்ம முக்கியத்துவம் என்ன செய்யணும்? மாறணும். நம்முடைய முக்கியத்துவங்கள் என்ன செய்யணும்? மாறணும் இல்லையா? நம்முடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும்? மாறணும் இல்லையா? நம்முடைய திருப்தி என்ன செய்யணும்? மாறணும். ஒன்று என்ன, நான் செஞ்ச வேலையில் திருப்தி ஆகிறது மாறிடணும். நான் இன்னும் செய்ய வேண்டிய எவ்வளவோ இருக்குது, நான் செய்ய வேண்டியது எவ்வளவோ
அந்த எண்ணம் தான் இருக்கணுமே ஒழிய நம்ம எவ்வளோ செஞ்சால் விட்டோமோ தெரியலையே அப்படி தான் இருக்கணுமே ஒழிய நான் செஞ்சதில் ஓகே நான் செஞ்சுட்டேன் அப்படின்றதுல என்னாகவே கூடாது, திருப்தியாகவே கூடாது. அப்படி திருப்தி ஆகிட்டுனா நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம ரெண்டு என்ன, என் வேலை என்ன செஞ்சிடக்கூடாது, என் வேலை தடைபடக்கூடாது. என் வேலை என்ன செய்யக்கூடாது? என் வேலை தடைபடக்கூடாது. நீ சர்ச்சைக்கு போகிறது தடைப்பட்ட கூட பரவாயில்ல, ஆனால் எது தடைபடக்கூடாது? என்னுடைய வேலை தடைபடக்கூடாது என்று நம்ம நினைக்கிறது எகிப்துடைய 2வது கிரியை. 3 என்ன, எனக்கு ஒன்றை விட, உன் பாதிப்பை விட, உன் பிரச்சனையை விட எனக்கு என் வேலை தான் முக்கியம். நீ எப்படி வேணா போ, அது எனக்கு பற்றி அவசியமே கிடையாது. நீ இருந்தால் இரு, செத்தா சாவு, போனா போ, இருந்தால் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு தேவை என்ன, எனக்கு தேவை என்ன? தமிழ் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை செத்தா என்ன, பொண்ணு செத்தா என்ன, எனக்கு தேவை மாலை பணத்தை கொடுக்கணும். மாப்பிள்ளையோ செத்து போயிட்டான், என்னென்ன போய் மாப்பிள்ளை செத்து போய்ட்டு கல்யாணம் நடக்குமா? நடக்காது இல்லையா? ஆனால் பூ கடைக்காரன் கேட்பான என்னது, அவன் சொல்லுவான், ஐயா இது மாதிரி மாப்பிள்ளை செத்து போயிட்டான், அதனால் இந்த பூ மாலை என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன். பூ கடைக்காரன் சொல்லுவானா, மாப்பிள்ளை செத்தா என்ன, எனக்கு பொண்ணு செத்தா என்ன, எனக்கு மாலை பணத்தை வைடானுவானா. புரியலையா? பொண்ணு செத்தா எனக்கு என்ன, மாப்பிள்ளை செத்தா எனக்கு என்ன இல்லையா? எனக்கு என்ன கிடையாது. ஐயோ ஐயோ பாவம், வாழ வேண்டிய பிள்ளைங்க செத்து போயிட்டாங்கன்னு அனுதாபம் கிடையாது, கவலை கிடையாது, வேதனை கிடையாது. யார் எப்படி போனால் எனக்கு என்ன, ஏன் வேலை நடக்கணும், அவ்வளோதான். யார் எப்படி போனால் எனக்கு என்ன, ஏன் வேலை நடக்கணும், ஏன் வேலை தடைபடக்கூடாது அப்படின்ற எண்ணங்களை கொண்டு வருகிறது எகிப்துடைய ஆவி. 3 காய்ச்சல். 1, செஞ்சதில் திருப்தி ஆகாது, எது செஞ்சாலும் சரி திருப்தி ஆகாது. கொஞ்சம் ஜெபம் திருப்தி ஆகாது, இன்னும் ஜெபிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் எதுக்கெல்லாம் ஜெபிக்க விட்டணும், இன்னும் நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, அப்படி தான் இருக்கணுமே ஒழிய செஞ்சதில் திருப்தி ஆகாது. நம்பர் 2 என்ன, ஏன் வேலை தடைபடக்கூடாது, அவ்வளோதான். என்னுடைய வேலை என்ன செய்யக்கூடாது, தடைபட, எது வேணால் தடைபடட்டும், எது வேணா என்ன வேணால் தடைபட்டு போட்டோம், ஏன் வேலை என்ன செய்யக்கூடாது, தடைபடணும். 3வது என்ன, நீ எப்படி பண்ண எனக்கு அவசியம் இல்லை, நீ என்ன பாதிப்பை செஞ்ச அவசியம் இல்லை, எனக்கு தேவை என் வேலை தான் எனக்கு முக்கியம். இந்த 3 கிரியை எகிப்தினுடைய ஆவி. இது 3 நமக்குள் இருக்குமானால் எனக்கு எதை தூக்கி போடுமா தூக்கி போட்டுரு. ஏதோ ஒன்று செஞ்சதில் திருப்தியாக இருந்தியா, இன்னைக்கு தூக்கி போட்டுடு. இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது, அந்த செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? அவர் சொல்கிறாரு, எகிப்தை விட்டு வெளியே போகணும், நீயும் மனைவியும் பிள்ளைகளோட போகணும், ஆடு மாடோடு என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும் இல்லையா? இதோடு தான் எங்கே போகணும்? புறப்பட்டு போகணும். அவன் சொல்கிறான், இதை செஞ்சால் போதும் திருப்தி, இதை செஞ்சால் போதும் திருப்தி. திருப்தி ஆகாத ஏதோ ஒன்று செஞ்சுட்டு திருப்தி ஆயிட்டேன்னா அது எகிப்து. இன்னும் செய்ய வேண்டியதை நினைச்சுன்னு இருக்குது, வருத்தப்படுவது தான் தேவனுடைய ஆவி. 2 என்ன, ஏன் வேலை தடைபடக்கூடாது. நமக்கு வேலை என்ன செய்யக்கூடாது? ஆராதனை தடைப்பட்டாலும் பரவாயில்ல, ஜெபம் தடைப்பட்டாலும் பரவாயில்ல, உபவாசம் தடைப்பட்டாலும் பரவாயில்ல, எது தடைபடவே கூடாது? என் பர்சனல் வேலை தடைபடக்கூடாது. என்னுடைய பர்சனல் வேலை செய்யக்கூடாது, தடைபடக்கூடாது. அந்த தடைப்பட்ட என்ன ஆகும்? எனக்கு ஒரு பாதிப்பு வரும் இல்லையா? வேலை தடைப்பட்டால் நமக்கு பாதிப்பு வருமா? இப்போ வேலைக்கு போனால் காசு வராது, பாட்டு பல பிரச்சனை இல்லையா? அப்போ நமக்கு வேலைக்கு செய்யலைன்னா ஒரு பாதிப்பு வரும். நான் பாதிக்கப்படக்கூடாது, நான் பாதிக்கப்படக்கூடாது. 3வது என்ன, நீ எப்படி வேணால் பாதிக்கப்படாது, எனக்கு அவசியம் இல்லை, நான் பாதிக்கப்படக்கூடாது, நான் பாதிக்கப்படக்கூடாது. இந்த 3 சுபாவத்தை, முக்கியத்துவத்தை மாற்றிடு, செயல்பாடை மாற்றிடு, திருப்தியை மாற்றிடு. இதை 3 மாற்றிட்டுனா நமக்கு எங்கே இருக்கிறோம்? எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டோம். அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு தான் தேவன் அதிசயங்களை காண பண்ணுறார். யாருக்கு? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல இல்லையா? அன்னைக்கு புறப்பட்டாங்க. என்னைக்கு புறப்பட்டு வெளியே வந்தானோ அன்னைக்கு தான் என்ன நடந்துச்சு? அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயம் நடந்துச்சு? அடைக்கப்பட்ட வாசல் திறந்துச்சு. அடைக்கப்பட்ட வாசல் ஜெபத்தில் சொந்த 3 அடைக்கப்பட்ட வாசல் திறந்துச்சு இல்லையா? அடைக்கப்பட்ட வாசல் திறந்துச்சு. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்ய முடிஞ்சார்? கர்த்தர் விலக்கி விட்டார். என்ன ஆபத்து? பார்வோன் துரத்தி வரான். எதுக்கு வரான்? அவனை திரும்ப கொண்டு போய் அடிமைப்படுத்த வரல, அவனை அழிச்சே திரும்ப வரான். ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தேவன் அவனை என்ன செய்கிறார்? கர்த்தர் காப்பாற்றி விட்டார் இல்லையா? 3வது என்ன? அழிக்க நினைச்ச ஆவிகளை அழிச்சார். அது என்ன ஆவி? பலமான ஆவி. 600 இரும்பு ரதம் வந்தது. எத்தனை? 600 இரும்பு ரதத்தோட வந்தவன் யாரு? ஒரு பலவீனமானவன் இல்லை, ஒரு பலமானவன். வந்தவன் யாரு? அப்ப அழிக்க நினைச்சவன் ஒரு பலவீனமானவன் அல்ல. வந்தவன் யாரு? அழிக்க வந்தவன் பலவீனமானவன் அல்லவன். ஆனால் எதில் வரான்? இரும்பு ரதத்தில் வரான் இல்லையா? இரும்பு ரதத்தில் வரான். ஒரு பலமான ஆவி. அந்த பலமான ஆவி எதுக்கு வந்துச்சு? அழிக்க வந்துச்சு. அழிக்க நினைச்சவனை தேவன் என்ன செய்கிறார்? அழிச்சு போடுகிறான். அதான் தேவன் அதிசயம். ஒரு அதிசயம் என்ன? அடைக்கப்பட்ட செங்கடல் திறக்குது. 2வது என்ன? பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் தப்புவிக்கிறார். 3வது என்ன? அழிக்க நினைச்சவனை தேவன்
அழிச்சு போடுறா. அழிக்க நினைச்சவன் சாதாரணமானவன் இல்லை, பலமானவன் இல்லையா? அப்போ கடந்த மாதம் தொடர்ந்ததை இன்னைக்கு கத்த தொடர்ந்துட்டார் இல்லையா? கடந்த மாதம் தொடங்கினாரு, கத்ததை என்ன பண்ணிட்டார்? அவன் தொடங்கினா கத்ததை என்னையோட முடிச்சு போட்டார், என்னையோட. அப்போ கடந்த மாதம் போராட சத்து எப்படிப்பட்டவன்? பலம் வாய்ந்தவன் இல்லையா? கடந்த வாரம் போராடவே தீங்கு செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டவன், தீங்கு செய்வதற்காகவே அழித்து நிக்கிரகம் பண்ணுவதற்காகவே உருவாக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு பலமான ஆவி கடந்த மாதம் முதலே இருந்துச்சு, நம்மளோட போராடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே நம்மளை அழிக்க நினைச்சவனை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அழிச்சு போட்டார். வாசலை திறந்தார், பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்க வச்சா, அழிக்க நினைச்சவனை அழிச்சா. இந்த 3 அதிசயங்கள் தான் கர்த்தர் நாட்களிலே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நடந்த அற்புதம் இனி ஒவ்வொரு நடக்கும், ஒவ்வொருவருக்கும் நடக்கும். முழு இஸ்ரவேலுக்கு நடந்துச்சா? ஒருத்தர் மட்டும் நடந்துச்சா? யாரெல்லாம் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களோ அத்தனை பேருக்கு நடந்துச்சு. ஆமே. அப்போ நம்ம வீட்டில் யாரெல்லாம் எகிப்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிசயம் நடக்காது. யாரெல்லாம் எகிப்துக்குள்ள இருக்கிற அவங்களுக்கு அதிசயம் நடக்காது. யாருக்கு அதிசயம்? எகிப்தை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு. எது எகிப்து? 3 காரியம் சொன்னேன் இல்லையா? இந்த 3ல் இருந்துச்சுன்னா எதை தள்ளி போடணுமோ தள்ளி போட்டு, எதை தள்ளி போடணுமோ. வேலை தடைப்பட்ட கூட பரவாயில்ல, எது தடைபடக்கூடாது? தேவன் தடைபடக்கூடாது, உபவாசம் தடைபடக்கூடாது, ஆராதனை தடைபடக்கூடாது, தேவனுடைய சம்பந்தமான எந்த காரியமும் என்ன செய்யக்கூடாது? தடைபடக்கூடாதுன்னு ஆழமாய் முடிவெடுத்து செயல்பட்டால் அதிசயத்தை பார்க்கலாம். ஆமே. எனக்கு வேலை, மற்றவங்க வேலையை விட எனக்கு தேவன் என்ன செய்யுது? எனக்கு முக்கியம், எனக்கு தேவன் வேலையை விட தேவன் தான் முக்கியம் என்று சொல்லி தேவனை முக்கியத்துவப்படுத்திட்டா அதிசயம் நடக்கும். உனது என்ன செஞ்சதில் திருப்தி ஆகாத, நான் இன்னும் என்ன செய்யணும், நான் இன்னும் செய்யணும், நான் இன்னும் செய்யணும், நான் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த மனப்பக்குவத்தோடு செயல்பட்டால் அதிசயங்களை பார்க்க முடியும். எகிப்திலிருந்து புறப்பட்ட அதிசயம் நடக்கும். எகிப்திலிருந்து புறப்பட்டதுக்கு 3 அடையாளம், அவர் செய்ய போகிற 3 அதிசயம், செய்ய போகிற 3 கூட்டம். ஒன்று என்ன? எகிப்து புறப்பட்ட எல்லாருக்கும் அதிசயம், ஒவ்வொருவருக்கும் அதிசயம், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம், ஒவ்வொரு நாளும் அதிசயம். 3 காரியத்தில் 3 முறை சொல்லியிருக்கேன். 3 காரியத்துக்கு 3 முறை சொல்லியிருக்கேன் இல்லையா? எகிப்திலிருந்து புறப்பட்டதுக்கு 3 சொல்லியிருக்கேன். அவர் செய்ய போகிற அதிசயம் 3 சொல்லியிருக்கிறேன். செய்ய போகிற அதிசயத்தில் யார் யார் செய்ய போகிறாருன்னு 3 சொல்லியிருக்கேன் இல்லையா? யார் யார் செய்ய போகிறாரு? எகிப்து புறப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அதிசயம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னா, சபையில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருவருக்கும் அதிசயம் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கணும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கணும். இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்யணும்னா இன்னைக்கு எகிப்தை விட்டு வெளியே வந்ததுன்னு ஆகணும். கண்ணபடி ஜோம் பண்ணலாங்களா? கண்ணபடி ஜோம் பண்ணலாமா? வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிறந்தே வழிவிடுமே. இந்த காலை வேளையில் கர்த்தர் இந்த முதல் நாளிலேயே அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். அதிசயங்கள் நடக்கணும்னு விரும்புகிறார். அதிசயங்கள் நடக்கணும். யாருக்கு அதிசயம் நடக்கும்? எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு அதிசயம் நடக்கும். எகிப்தில் இருப்பதற்கான 3 அடையாளத்தை சொன்னேன். இந்த 3 அடையாளமும் நமக்குள்ள காணப்படவே கூடாது. இது எகிப்துக்குரிய அடையாளம், இது பார்வோனுக்குரிய அடையாளம், இது தேவ ஜனத்துக்குரிய அடையாளம் அல்ல, இது தேவ பிள்ளைகளுக்குரிய அடையாளம் அல்ல. இந்த 3 அடையாளமும் நம்மை விட்டு நீங்கி இருந்தாதான், இந்த 3 அடையாளமும் இல்லாமல் போனாதான் நம்ம எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த எகிப்தை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு ஆண்டவர் செய்கிற 3 அதிசயம்: அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். 4 பக்கம் அடைக்கப்பட்டிருந்துச்சு ஜனங்களுக்கு. என்ன செய்யுதுன்னே புரியல, என்ன செய்ய திகைச்சு போய் நிற்கிறாங்க. என்ன செய்யறதுனே புரியாம திகைச்சு போய் நின்னவங்களுக்கு கர்த்தர் வாசலை திறக்கிற முதல் அதிசயம். பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல், பக்கத்தில் மிக்தோல், பக்கத்தில் விற்கிற இராணுவ சேனை, எந்த பக்கமே போக முடியாது. 4 பக்கம் வாசல் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது என்ன செய்யறதுனே தெரியாம திகைச்சு போய் நின்ன போது கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் செங்கடலை கர்த்தர் பிளந்தார்.
அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். திகைச்சு போய் நிற்கிறியா? இந்த காலை வேளையில் கர்த்தர் வாசலை தேவன் திறக்கிறார். ரெண்டாவது, பெரிய ஆபத்து. ஏதோ வாசல் திறந்துட்டு சரி போங்கப்பான்னு விட்டுட்டு போயிடல. பெரிய ஆபத்து, ஜீவனே போகக்கூடிய அளவுக்கு ஆபத்து, குடும்பமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து, வம்சமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து. அப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்து முழு இஸ்ரவேல் சபையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் தீர்க்கும் அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தார். பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுறேன், பெரிய ஆபத்தில் உன்னை காப்பாற்றுறேன். நம்பர் 3, அழிக்க நினைச்சவனை அழிக்கிறவன். உன்னை அழிக்க நினைச்சவன் பலம் வாய்ந்தவன். உன்னால் மேற்கொள்ளவே முடியல, நம்மளால் மேற்கொள்ளவே முடியல. அப்படிப்பட்ட பலமான ஆவியை கர்த்தர் அழிச்சு புதிய வாசல் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு திறந்திருக்கிறார். இந்த முதல் நாளிலே கர்த்தர் வாசலை திறந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும், ஒவ்வொருவருக்கும் அதிசயம் நடக்கும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில இந்த முதல் நாளிலே இப்படிப்பட்ட அதிசயங்களை எந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் செஞ்சு உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமையுள்ள கரம், உங்கள் மகிமையுள்ள கரம், உங்கள் மகத்துவமான கரம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர், இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படும், காத்துக்கொள்ளும், ஆளுகை செய்யும். ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கட்டும், ஒவ்வொரு காரியத்திலும் அதிசயம் நடக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் அதிசயம் நடந்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திருங்க. கத்தபடி செய்வதற்காக நன்றி. அப்பிரயோஜன ஊழியர்கள் கடமை செஞ்சுருக்கிறோம். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. நேர்த்திய செமையாக செய்வர் கிருபை தந்து காத்துக்கோங்க, நடத்துங்க. உங்கள் நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்திடுங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.